ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு எல்ஃபின் பேக்கிங் கிளாஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக்லெஸ் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து எக்லெஸில் செஞ்சுருக்கோன்னு யாருனாலே நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிப்பியை நான் கொடுத்துருக்க அளவுகள் படி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். மெஷர்மெண்ட் எல்லாமே கிராம்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி மெஷரிங் கப்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அளவுகளை கரெக்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒரு எக்லெஸ் கேக்கு நீங்களும் செய்யலாம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக்கிங் கற்றுக்கணுமா? பேக்கிங் கிளாஸ் வந்து பக்கத்தில் அவைலபிளாக இல்லையா? ஜஸ்ட்டு வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். பேக்கிங் பற்றின அனைத்து தகவல்களுமே இந்த சேனலில் ஃப்ரீயாகவே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாகவே பேக்கிங் கற்றுக்க நாங்கள் வந்து உங்களுக்கு உத்தரவாதம் தர்றோம். பேக்கிங் கற்றுக் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா பிங்க் கலர் ஹேட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓடிஜியை டைமரை 10 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரி, அதாவது 180 டிகிரியில் வந்து ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. ஈரமில்லாத மிக்சி ஜாரில் நான் 2 கப் அளவு பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 7 செகண்ட் வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன் வெறும் சர்க்கரையை. சின்ன மிக்சியாக இருந்தால் ஒரு 3 செகண்டே போதும். இது கொஞ்சம் பெரிய மிக்சினால் 7 செகண்ட் அரைச்சிருக்கேன். இது வந்து கோலப்பொடி மாதிரி இருக்கும் இந்த டெக்ஸ்சர். இதிலேருந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன், அதாவது 220 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே வீட்டில் வச்ச தயிர் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த கேக்குக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். ஏன்னா நம்ம முட்டை சேர்க்காதனால இதை வச்சு தான் பண்ணுவோம். நைட்டு உர ஊற்றி காலையில் வந்து கேக் பேக் பண்ணுறேன். அந்த மாதிரி புளிக்காத தயிராக இருக்கணும், ஆனால் தயிர் வந்து கெட்டியாக இருக்கணும். இந்த தயிர் வந்து கரெக்டாக 1 கப் எடுத்திருக்கேன், அதாவது 285 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் 250 ml கப்பில் எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 285 கிராம் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெய் வந்து நான் 3/4 கப் எடுத்திருக்கேன், அதாவது 250 ml கப்பில் 3/4 கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்திருக்கேன். அதாவது 1/3 கப்பு 2 கப்பாக எடுத்திருக்கேன், அதாவது 80 mlனால் 160 ml அளவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஈரம் இல்லாத பவுலில் கரெக்டாக அந்த நம்ம அளந்து வச்சுருக்க 285 கிராம் அளவு தயிரை சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு இது ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா கலந்திங்கன்னா அது ஒரு ஏர் பபிள்ஸ் மாதிரி லைட்டாக பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். அந்த தயிர் வந்து எப்படி சொல்கிறது, திரிஞ்சு இருக்காமல் ஒரு அப்படியே ஒரு க்ரீமி மாதிரி வரும். நல்லா ஒரு ப்ளஃபியாக இருக்கும் பார்க்கவே. இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேஸ்டர்ட் சுகர், அதை வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன், அதாவது 250 ml கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவு வாசனை இல்லாத ஆயில் இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து நல்லா ஒன்று சேரணும். ஒரு சில சர்க்கரையெல்லாம் லைட்டாக நர இருக்குல்ல, அதெல்லாம் கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலே ஒரு சல்லடை வச்சுட்டு 2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அது கூட 240 கிராம் மைதா, 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா சளிச்சிட்டு இந்த பேட்ரு கூட சேர்த்துட்டு விஸ்க்கு வச்சு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கரெக்டாக காய்ச்சி ஆற வச்ச பால், நல்லா ஆறி இருக்கணும். அந்த பால் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், அதாவது 250 ml கப்பில் 1/2 கப் எடுத்திருக்கேன். பாலை சேர்த்துட்டு நல்லா பேட்டரை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ வந்து நான் 1/2 kg டின், அதாவது 6 இன்ச் டின் வந்து 2 எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக ஆயில் கிரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஏன் நான் 2 டின் எடுத்திருக்கேன்னா, எக்கு கேக்கை விட எக்லெஸ் கேக் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிறோம். அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரே பேட்டரை ஒரே டின்னில் வந்து ஊற்றி வச்சிங்கன்னா கேக் வந்து வேகிறதுக்கு ரொம்பவே நேரம் அதிகமாகும். இதுவே அகலமான பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் கேக் பேட்டரை ஊற்றி எடுத்திங்கன்னா கேக் வந்து சீக்கிரம் வெந்துடும். அகலம் கம்மியாக உயரம் அதிகமாக உள்ள பாத்திரம் எடுத்திங்கன்னா கேக் வேகிறதுக்கு வந்து அதிக டைம் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம 2 கப் மைதா எடுத்துருக்கோம், அதாவது 2 kg குவான்டிட்டி உள்ள கேக்குக்காக எடுத்திருக்கோம். அப்போ நம்ம வந்து ஒரே பேட்டரை ஒரே டின்னில் ஊற்றி எடுத்தோம்னா
வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எக்லெஸ் கேக் வந்து ஹைட் வந்து நம்மளுக்கு அவ்வளோதுக்காக கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதுவே எக்கு கேக்குனா நம்மளுக்கு ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பேக் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு டின்னு தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 kg செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் 1 kg செஞ்சுக்கோங்க. 2 கேக் டின்லேயும் நான் வந்து லைட்டாக ஆயில் கிரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுலேயும் லைட்டாக வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஆயில் வந்து கிரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் கேக் வந்து டீமோல்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து 2 டின்லேயும் சரிசமமாக ஊற்றி எடுத்துக்கிறேன். அதாவது ஈவனாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா பேக் ஆகி இது வந்து ஓரளவுக்கு ஹைட்டாக தான் வரும். ஆனால் ரொம்ப ஹைட்டாக வருமா கேட்டிங்கன்னா ஹைட்டாக வராது. ஆனால் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே அல்ட்ரா சாஃப்டாக இருக்கும். அதாவது நெருக்க இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நான் வந்து லைட்டாக சுற்றி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கேக் வந்து ஈவனான ஹைட்டில் கிடைக்கும். இப்போ ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டின்னை வச்சுட்டு கரெக்டாக டைமரை 35 மினிட்ஸ் 35 நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 180 டிகிரியில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். சின்ன பர்னரில் சிம்மில் வச்சு 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டூத் பிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் சூடோடே உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேக் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இதோட வெயிட் வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன். 483 கிராம் இருக்குது ஒரு கேக்கோட வெயிட்டு. அப்போ மேக்ஸிமம் வந்து 2 கேக்குக்கும் சேர்த்து வந்து எனக்கு வந்து ஒரு 1000 நெருக்கி 1000 இருக்குது. அதாவது 900 சம்திங் இருக்குது. இப்போ வந்து நான் இதை வந்து 2ஆக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேக்கு எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அடர்த்தியாக ஒரு பட்டர் கேக்கு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஸ்பாஞ்சு கிடைக்கும். இப்போ வந்து மேலே இருக்க டாப் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறா இருந்தால் பண்ணிக்கலாம். அது சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் கட் பண்ணிட்டு பார்க்கும்போது அது இடம் மட்டும் லைட்டாக ப்ரௌனாக தெரியும். அதனால தான் லைட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து 2ஆக கட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கேக் ஆல்ரெடி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் அல்ட்ரா சாஃப்டாக வந்துருக்கும். இந்த கேக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. இல்லை உங்களுக்கு 1 kg அளவு மெஷர்மெண்ட் வேணும்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க அளவுகள்லேருந்து எல்லா குவான்டிட்டியுமே பாதியாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை 1/2 kg வேணும்னா அந்த பாதியாக எடுத்துருப்பீங்கள்ல 1 kgக்கு அதுலேருந்து இன்னும் பாதியாக எடுத்து நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே எக்கு கேக்குன்னா எக்கு கேக்கும் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். நம்ம நார்மல் வெண்ணிலா கேக் செய்வோம்ல அதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி பேக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டெக்கரேஷன் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது எக்கு கேக்குக்கும் எக்லெஸ் கேக்குக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. கட் பண்ண கேக் பீஸ் எல்லாம் நல்லா ஆறுற வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா சூடோடு வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணோன்னா க்ரீம் எல்லாம் மெல்ட் ஆகி உருகி ஊற்றிடும். அதனால நல்லாவே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ராஸ்டிங் பண்ணணும். பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்து மேலே இன்னொரு ஈரம் இல்லாத பவுல் வச்சுட்டு அதில் வந்து 1 கப் அளவு விப்பிங் க்ரீமும் அதே அளவு 1/4 கப் அளவு ஒயிட் காம்பவுண்டு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாக்லேட் வந்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு சாக்லேட் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா வந்து சாக்லேட்டை வந்து சின்ன சின்ன சாக்லேட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து அளவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிராம்ஸில் எடுத்துக்கோங்க. இப்போ 50 கிராம் விப்பிங் க்ரீம் எடுக்கிறீங்கன்னா அதே அளவு 50 கிராம் அளவு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்ம வந்து சாக்லேட் கனாஷுங்கிறது. அதாவது ஒயிட் காம்பவுண்ட் கனாஷ். அது வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் சூட்டோடு ஃப்ராஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அதாவது கேக்லேருந்து க்ரீம் எல்லாம் மெல்ட் ஆகி உங்களால் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஆற வைக்கக்கூடாது. அப்படி ஆற வச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாக திக்காக விப்பிங் க்ரீம் மாதிரி ஆயிரும். அதனால நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே சுடு தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு அது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனவொடனே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 250 ml கப்பில் 1 கப் அளவு
சுகர் வந்து 250 ml கப்பில் அரை கப் அளவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப் அளவுக்கு அரை கப் அளவு சுகர் சேர்த்துட்டு கிராம்ஸில் வந்து கரெக்டாக 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு இது கொதிக்கணும், அவ்வளோதான். பாகு மாதிரி எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் வர தேவையில்லை. ஜஸ்ட்டு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கேக் வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணணும். எந்த ஒரு பொருளுமே கேக் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது சூடாகவே இருக்கக்கூடாது. அப்படி சூடாக இருந்துச்சுன்னா விப்பிங் க்ரீம் எல்லாமே மெல்ட் ஆகி ஃப்ராஸ்டிங் பண்ண சரியாக வராது. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கூலாக விட்டுருங்க. நீங்கள் இதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஈரமில்லாத பவுலில் கரெக்டாக 2 கப், அதாவது 250 ml கப்பில் 2 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த விப்பிங் க்ரீமை பீட்டரை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் கரெக்டாக 3 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போதுமே விப்பிங் க்ரீமை பீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் தான் பீட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் ஹை ஸ்பீட் போகணும். அப்படி பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிப்பிக்காக வரும். இப்போ நம்ம அதாவது கால்வாசி தான் இருந்துச்சு அந்த விப்பிங் க்ரீமு. நம்ம பீட் பண்ண அந்த பவுல் நிறைய அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகி கிடைக்கும். இப்படி ரைஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே பொடி பண்ண ஐசிங் சுகர் இருக்குல்ல, அது வந்து அரை கப் அளவு எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் இந்த விப்பிங் க்ரீமில் வந்து எசன்ஸ் வந்து ஒரு ஃப்ளேவராக தான் இருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா வந்து எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அரை கப் அளவு சுகர் சிரப் எடுத்திருக்கேன். இந்த வந்து ப்ரஷ்ஷை வந்து ஒரு முக்கிட்டு அதில் வந்து கேக்கில் வந்து அப்படியே வச்சு எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சுகர் சிரப் வந்து கரெக்டாக வரும். மேக்ஸிமம் இந்த எக்கு கேக்குக்கெல்லாம் சுகர் சிரப் வந்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் இந்த எக்லெஸ் கேக்குக்கு வந்து சுகர் சிரப் வந்து கம்மியாக தான் தேவைப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பாஞ்சிலையுமே நீங்கள் வந்து சுகர் சிரப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா கேக்லேருந்து கிராக் விழுந்து, அதாவது ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் கேக்லேருந்து கிராக்காக வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான அளவு வந்து நீங்கள் முக்கி எடுத்து சோக் பண்ணுங்கள். இப்போ ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுட்டு லைட்டாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நான் பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீமை போட்டிருக்கேன். இந்த மாதிரி முறுக்கு மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் பேலட் நைஃபை வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் ஃப்ராஸ்டிங் பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து திரண்டுட்டு உருட்டிக்கிட்டு வராது. இப்போ வந்து பேலட் நைஃபை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லெக்கில் பிடிச்சிக்கோங்க. டேர்ன் டேபிளை மட்டும் திருப்பினீங்கன்னா கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அந்த டர்ன் டேபிள், அதாவது அந்த பேலட் நைஃப்பில் வந்துடும். அப்புறமாட்டி நீங்கள் எந்த இடத்துல மேடு தாவு பள்ளம்லாம் இருக்கோ அந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா வந்த க்ரீமை வச்சு ஜஸ்ட்டு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கேக் க்ரீம் வந்து அப்படியே கேக்லேருந்து திரண்டு உருட்டிட்டு வந்துடும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வரும். பைப்பிங் பேக்கில் போட்டு பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி பேலட் நைஃபை க்ளீன் பண்ணிக்கோங்க. நைஃபை இன்னொரு பேலட் நைஃப்பில் வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு அணை கட்டுற மாதிரி ஒரு எட்ஜை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ஃபில்லிங்ஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கும். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் கனாஷ் வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸாக கொடுத்து உங்களுக்கு சரியாக வரல, அதாவது ஃப்ராஸ்டிங் பண்ண சரியாக வரல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெறும் சாக்லேட்டை கூட வந்து திருவி சும்மா செப்பரேட்டாக வெறும் சாக்லேட்டை மட்டும் திருவி அதில் சேர்த்துக்கலாம். ஒயிட் கனாஷை ரெடி பண்ண தேவையில்லை. ரெடி பண்ணால் தான் டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த சாக்லேட் வந்து லைட்டாக இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதில் வந்து கனாஷ் போட்டுட்டிங்கன்னா ஃபில்லிங்ஸ் வந்து வெளியில் வந்துடும். அதனால லைட்டாகவே மைல்டாக இது பண்ணிவிட்டு ஒயிட் சாக்லேட்டை வந்து நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதே மாதிரி லேயரை வச்சுட்டு அந்த விப்பிங் க்ரீம் போட்டுட்டு மறுபடியும் ஒயிட் கனாஷு சாக்லேட் அந்த மாதிரி மறுபடியும் வச்சு 4 லேயரே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது எந்த பக்கமாவது கேக் வந்து சரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேலட் நைஃபை வச்சுட்டு க்ரம் கோட் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி டர்ன் டேபிளில் ஜிக்ஸாக் மாதிரி பின்னாடி முன்னாடி அந்த மாதிரி இழுத்து நீங்கள் வந்து
ஃப்ராஸ்டிங் பண்ணணும். ஒரே சைடாக சுற்றிட்டே வரக்கூடாது. இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி போய் வரும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நீங்களே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போதே நீட்டாக தான் வரும். எந்தெந்த இடத்துல வந்து அந்த க்ரம்ஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் லைட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த க்ரம் கோட்டிங் வந்து நம்ம கொடுக்குறது. இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா எப்படியும் நம்ம சாக்லேட் வந்து வச்சு ஒட்ட தான் போகிறோம். ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1M நாசில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். லைட்டாக அந்த ஜிக்ஸாக் மாதிரி தான் அந்த நாசில் வந்து இப்படி லைட்டாக முன்னே பின்னே ஆட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிரும். இது பார்க்கவும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும், பார்க்க பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சைடுலலாம் ஒயிட் சாக்லேட் வந்து நம்ம தூவிட்டு நடுவுலையும் அதே மாதிரி திருவின ஒயிட் சாக்லேட்டை சேர்த்துட்டு அது கூடவே லாஸ்ட்டில் டாப்பில் வந்து இந்த செர்ரிஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்கள் கேக் வந்து அட்டகாசமாக தயாராகிடும். கேக் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் அதிகமாக ஒயிட் கனஷ ஃபில்லிங்ஸ் வந்து உள்ளே கொடுத்தீங்கன்னா கேக் வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால கரெக்டாக கொடுங்க. ரொம்ப அதிகமாக போணுச்சுன்னா கேக் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சரிஞ்சு கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உள்ளே கொடுக்குற ஒயிட் கனஷ் வந்து கரெக்டான அளவு கொடுங்க. கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒவ்வொரு லேயருக்கும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கங்க. கஸ்டமர் வந்து உங்களுக்கு எக்லெஸ் கேக் ஆர்டர் கேட்டாங்களா, கண்டிப்பாக தயங்காமல் நீங்கள் இந்த கேக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது எக்லெஸ் கேக்காங்கிறதே அவங்க வந்து தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த வகையிலையும் சொதப்பாது. உங்களுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட்லாம் கிராம்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், கப்ஸு அதாவது மெஷரிங் கப்லையும் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, எங்களுடைய சேனல் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாகவே பேக்கிங் சொல்லித்தரதில் நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். நீங்களும் ஆர்வமாக இருக்கிறீங்கன்னா எங்களுக்கு பிங்க் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.